கண்டிப்பாக இந்த மாதம் பங்குனி மாதத்தில் ஐயன் தரிசனம் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி தரிசனத்தை வந்து நேரடியாக கொடிமரத்துக்கு மேலேயே நின்று போய் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி எப்போவுமே தேவ தேவஸ்தானம் திருவாங்கூர் தேவஸ்தானம் வந்து நல்ல ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு இது என்னன்னா, பம்பாலேருந்து பஸ் வசதி இல்லை. ரிட்டன் வர்றதுக்கு அந்தந்த ஊருக்கான பஸ் வசதி இல்லை. குறைந்த அளவே பஸ் வசதி மட்டுமே இருக்குது. நிலக்கலுக்கு பஸ்ஸு போகுது. ஆனால் அங்கேருந்து வந்து பக்கத்து பஸ் ஸ்டாண்டுக்கு அந்த பஸ் வசதி இல்லை. ஆட்டோ மட்டும் தான் போகுது. அது மட்டும் பக்தர்களுக்காக கருத்தில் கொண்டு அது மட்டும் கொஞ்சம் துரித முறையில் ஏற்பாடு செஞ்சாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த முறையினால் நம்ம சாமி தரிசனம் நேரடியாக கொடிமரத்துலேருந்து ஐயனை பார்க்கறதுனால நம்மளுடைய சாமி தரிசனம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் நம்மளுக்கு வந்து முன்னாடியே சாமி போய் பார்க்க முடியும். நெய்அபிஷேகம் பண்ணுறதுக்கும் இது இருக்குது. காத்திருக்க வேண்டிய வரிசையில் காத்திருக்க வேண்டிய தேவையில்லாத ஒரு இது இல்லை. கூட்ட நெரிசலை தவிர்க்கிறதுக்காக இந்த முறை வந்து கண்டிப்பாக ஐயப்பன் பக்தன்ற முறையில் நான் கண்டிப்பாக வரவேற்கிறேன். சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா.